நெல்லை மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் இன்று சைக்கிளில் வந்து மேயராக பதவியேற்றுக் கொண்டார். நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த சரவணனுக்கு எதிராக சொந்த கட்சி உறுப்பினர்களே எதிர்ப்பு தெரிவித்தனர். பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்டதால் மேயர் பதவியை சரவணன் ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து நெல்லை மாநகராட்சியின் 25வது வார்டு உறுப்பினராக இருந்த கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் மறைமுக தேர்தல் மூலம் மேயராக தேர்வு செய்யப்பட்டார். நெல்லை மாநகராட்சியில் நடைபெற்ற நிகழ்வில் இன்று ராமகிருஷ்ணன் மேயர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்காக கிளம்பிய அவர் வழக்கம்போல் சைக்கிளில் புறப்பட்டார். நெல்லையப்பர் கோவில் சென்று வழிபட்ட பின் மாநகராட்சிக்கு புறப்பட்ட ராமகிருஷ்ணனுக்கு அங்கு குழுமியிருந்த மக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகத்திற்கு சைக்கிளில் வந்த ராமகிருஷ்ணன் மரபின்படி 7வது மேயராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு மாநகராட்சி ஆணையாளர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது மேயருக்கான அங்கி மற்றும் செங்கோலை தனது 95 வயது தாயாரின் மூலம் ஆணையாளரிடம் இருந்து பெற்றுக்கொண்டார். பின்னர் மேயர் இருக்கையில் அமர்ந்த ராமகிருஷ்ணன் கோப்புகளில் கையெழுத்திட்டார். அவருக்கு ஆணையாளர் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், நெல்லை மக்களவை உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பூங்குத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது மேயர் தேர்தலில் ராமகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்ட பவுல்ராஜ் வாழ்த்து தெரிவித்ததோடு அனைத்து வார்டு உறுப்பினர்களின் கோரிக்கைகளை கேட்டு பூர்த்தி செய்யுமாறு வாழ்த்து கூறினார். மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் மாநகர செயலாளர் இருவரிடமிருந்து வருவதை மட்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என திமுக மாநகர செயலாளர் அறிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் மைதீன் கானும் மாநகர செயலாளர் சுப்பிரமணியனும் ராமகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவை புறக்கணித்தனர். இதன் மூலம் நெல்லை திமுகவில் உட்கட்சி பூசல் நீடிப்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.